ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு ஜீப்ரா அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஹீரோ பேங்க்கில் வேலை செய்கிற ஒருத்தர் அவருடைய பேங்க்கில் நண்பர்கள் மூலமாக ஒரு 5 கோடி ரூபாய் ஆட்டையை போடுறாரு. அவங்களும் அதே பேங்க்கில் வேலை செய்கிறாங்க. ஆட்டையை போட்ட பணத்தெல்லாம் குப்பை மாதிரி கார் பின்னாடி போட்டிருக்காங்க. இந்த படம் ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோவை ஒரு பேங்க்லேருந்து தான் காமிக்கிறாங்க. போர்டு பேங்க் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிற பேங்க்ல தான் நம்ம ஹீரோ வேலை செய்கிறாரு. அவருக்கு கீழே அவருடைய நண்பரும் அவங்களுடைய காதலி இதே பேங்க்ல தான் இருக்காங்க. ఈ ప్రపంచంలో ట్రస్ట్ అట్ ఫస్ట్ సెట్ అనే కాన్సెప్ట్ సూట్ అయ్యేది ఒక్క బ్యాంక్కి మాత్రమే. ஹீரோடைய லவ்வர் அக்கௌண்ட் செக்ஷன்ல சைன் பார்த்துட்டு சீல் வைக்கிற வேலையில இருப்பாங்க. வர செக் எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற வேலை. அப்பதான் ஒரு நம்பர் மாதிரி வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி போவாரு. அப்ப அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிப்பாங்க. அவங்க மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கல்ல, அதோ அக்கௌண்ட்ல இருந்து பணத்தையும் எடுத்துட்டாங்க. వీడు డబ్బులు వేయాల్సిన అకౌంట్ నంబర్ లో ఒక డిజిట్ 0 అని తప్పుగా టైప్ చేశాడు. நம்ம ஹீரோயினி மாத்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கல்ல, அந்த அக்கௌண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா பென்னி. அந்த அக்கௌண்ட் மூலமா பணம் வந்து ரிட்டர்ன் பேக் வர்றதுக்காண்டி ஏதோ பண்ணி பார்ப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டையும் டீஆக்டிவேட் பண்ணிருப்பான். కూడా నోటీస్ చేయకుండా ఎంట్రీ చేశాను. அந்த அக்கௌண்ட்ல உள்ள பென்னியோட நம்பர் மட்டும் தான் இருக்குது. அவனுக்கு கால் பண்ணி உனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க, உங்க பேங்க்ல இருந்து நிறைய ரிவார்ட்ஸ் இருக்குது சொல்லி நம்ம ஹீரோ ஓகேன்னு மெயில் அனுப்ப சொல்ல மெயில் அனுப்பிடுவான். அவனுடைய அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல இருந்து பணத்தையும் எடுத்துருவாங்க. It's all a fucking game and I know how to play it. ஒரு வழியா எல்லா வேலையும் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைச்சா அவருக்கு அவருடைய வேலைக்கு மேல ஸ்னேக் லேடி அப்படிங்கிற ஸ்னேக் படம் போட்டவங்க இருக்கிறாங்க. இவங்களையும் ஸ்னேக் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க முதுகுல ஒரு ஸ்னேக் டாட்டு குத்திருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனைனா நம்ம ஹீரோடைய அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 5 கோடி ரூபாய் போயிருதுங்க. నీలాంటి ఫ్రాడ్ ఎంప్లాయీస్ వాళ్ళ బ్యాంక్ రెప్యుటేషన్ దెబ్బతింటోంది. அந்த ஸ்னேக் லேடி நம்ம ஹீரோவை கிளின்னு வச்சு செஞ்சிடறாங்க. ஷேர் மார்க்கெட்ல இல்லீகலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை அதிகமா தர அப்படின்னு சொல்ற பாபாங்கிறவரை பார்க்க இங்க இருந்து அடுத்து அவரை பார்க்க தான் போவாரு. ఒక పెద్ద ప్రాబ్లం వచ్చింది బాబా. இவருக்கு அடுத்து டெவில் அப்படிங்கிற ஒரு வில்லனை தான் காமிப்பாங்க. இவர் எந்த மாதிரி ஆளுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல சொடக்கு போடுறதுக்குள்ள பணத்தை ஆட்டைய போற ஆளு. அப்படியேப்பட்ட அவருடைய அக்கௌண்ட்ல இருந்தா நம்ம ஹீரோவுக்கு 5 கோடி ரூபாய் வந்திருக்கும். ఆ డబ్బుని ఆడించే మనిషి ఒకడు ఎదురయ్యాడు. இதை பற்றி நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவரு மிரண்டே போயிடுறாரு. அப்போதான் பாபா வந்து அந்த டெவில் வில்லனை பற்றி சொல்லுவார். காலத்தில் கொல்கத்தாவில் பல சம்பவம் பண்ணவர் இப்போ அமைதியாக இருக்கிறாரு. கொல்கத்தா ஜமக்கர்ச்சி ஆதி. அவருடைய அமைதிக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி தான். அவங்களுக்கு சண்டைனாவே பிடிக்காது. அப்போ அவங்க பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுடைய வயிற்றுல இன்னொரு கட்டியும் வேற இருக்கு. குழந்தைய மட்டும் நம்ம ஹீரோ கையில் கொடுத்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க கேன்சரில். வேறு ராங் பர்சன்తో పెట్టుకున్నారు. அதுக்கப்புறம் இந்த தொழிலே வேணாம், என்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு எல்லாம் ஓடிருங்கன்னு சொல்லி மிரட்ட இந்த கோடாலியை வச்சு சில சம்பவங்கள்லாம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் வாங்கிடுறாரு. டெவில் அப்படிங்கிற வில்லன் இருக்கிறார்ல, வேறொரு வில்லனோட பினாமி கிட்ட போறாரு. 2 பேரும் எப்படி பழக்கம்னு பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு டெண்டர் மூலமா 2 பேரும் பழகிக்கிறாங்க. அப்பதான் டெவில் வில்லன் இருக்கார்ல, 5 கோடி ரூபாய் நம்ம ஹீரோட்ட ஏமாந்துருப்பாரு. அது எப்படியே இந்த பினாமிக்கு தெரிஞ்சு போயிருது. அதனால டெவில் வில்லனை அவமானப்படுத்திடுவான். அந்த 5 கோடி ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போய் மிரட்டுவாரு. இப்போதைக்கு நம்ம ஹீரோவுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது. அப்போ அவர் கூட இருக்கிற ஹீரோயின் இருக்காங்களே, அவங்களுடைய ஹெல்ப்பை கேட்பாரு. என்ன ஹெல்ப்னா இவர் வேலை செய்கிற இந்த பேங்க்ல இருந்து பணத்தை ஆட்டைய போடுற ஹெல்ப் தான். No, you're not doing this. స్వాతి ఇది నీ కోసం కాదు, మన కోసమే. நம்ம ஹீரோவுக்காக இந்த வேலையை ஒத்துக்க வைக்கிறாங்க அவருடைய காதலியை. நம்ம டெவில் வில்லன் யாரை பார்க்கணும்னு நினைச்சாரோ அந்த பினாமியோட வில்லன் கன்ஸோட பிளாக் கேட்ஸ்லாம் இறங்க அவரு என்ன மாதிரி வில்லனா சீஃப் மினிஸ்டர் வில்லனா இருக்கிறாரு. ஹீரோ ரொம்ப நாளா எதிர்பார்த்த தருணம் வந்துருச்சு.
புதுசாக வந்த வில்லனும் நம்ம டெவில் வில்லனை அவமானப்படுத்திடுறான். ஏற்கனவே போன அந்த 5 கோடி ரூபாயை உன் அக்கௌண்ட்டுக்கு வர வை அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே அந்த பினாமி வந்து சொன்னால அதே மாதிரி அந்த 5 கோடி ரூபாயை வாங்க சொல்றான். இந்த டெவில் வில்லனோட ஹெல்ப்போட நம்ம ஹீரோ இந்த சட்டர் இருக்குல்ல, இந்த டோர் தாங்க மெயினான டோரு. இந்த டோர் உள்ளே போய் அந்த பணத்தை ஆட்டையை போட்டுருவார். இந்த பணத்துக்காண்டி தான் இவ்வளோ தூரம் பிரச்சனையே நடக்குது. புதுசாக வந்த வில்லன் நம்ம டெவில் வில்லனோட பையனை பிடிச்சு வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய அக்கௌண்ட்டில் 5 கோடி ரூபா வரலைன்னா உன்னை சுற்றுவேன்னு சொல்லி மிரட்ட ஆட்டையை போட்ட இந்த பணத்தை கொடுத்து டெவில் வில்லனையும் அவனுடைய பையனையும் காப்பாற்றிடுறாங்க. மீதி பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் பாபா கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு ரெட்டை பங்கா கொடுக்குறாரு. பேங்க்ல ஆட்டையை போட்ட பணத்தை பேங்க்லேயே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பேங்க்கு போவாங்க. இங்கே பேங்க்கில் ஸ்னேக் லேடி இருக்காங்களே, அவங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா பேங்க் லாக்கரில் பணம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறாங்க. எப்படா பணத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்னேக்கோட சீக்ரெட் லாக்கர் வச்சுருப்பாங்கல்ல, அதுக்குள்ளே பணத்தை வச்சு தப்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட இருந்து ஒரு 5 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டது பென்னியோட ஒய்ஃபு தான். அவங்க ஒரு ட்ரஸ்ட் நடத்துவாங்க. அவங்க கிட்ட பணமே இல்லை. அவங்களுக்காண்டி தான் இந்த ஷேர் மார்க்கெட்டு கோல்மால் எல்லாமே பண்ணாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.